வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் சகோதரர்கள் இருவருக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. மட்டக்களப்பு தும்பங்கேணி பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 32 பேர் காயம். பேராதனை கண்ணோர்வ பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 4 காயம், 20 சந்தேக நபர்கள் கைது. பிரேசில் அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல லட்சம் மக்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புத்தாண்டை முன்னிட்டு நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்றும் நாளையும் விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார கூறினார். கைதிகளுக்கு வெளியில் இருந்து கொண்டுவரப்படும் உணவுகளை வழங்குவதற்கு 2 தினங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டினார். புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளிடம் இருந்து நிர்மாணிக்கப்பட்ட பஸ் கட்டணத்தை விட அதிகளவு கட்டணத்தை அறவிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதிக கட்டணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பில் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய முடியும் என ஆணைக்குழுவின் தலைவர் DS ஜெயவீர குறிப்பிட்டார். அதிக கட்டணம் அறவிடுவோருக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் நன்மை கருதி இன்றும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 1500 பஸ்கள் வரை புது வருடத்தை முன்னிட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக DS ஜெயவீர கூறினார். இதனை தவிர மேல் மாகாண போக்குவரத்து சபையின் 1500 பஸ்களும் நேற்று முன்தினம் முதல் சேவையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புறக்கோட்டை மத்திய பஸ் தரிப்பிடத்தில் இருந்து மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு போதிய அளவு பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டார். தேவை ஏற்படும் பட்சத்தில் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு மேலதிக பஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை இன்றைய தினம் விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளதுடன் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க குறிப்பிட்டார். நியூஸ் ஃபர்ஸ்டின் ருகுணு வசந்த 2015 புதுவருட கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களுடன் நேரடியாக இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. வணக்கம் திரிஷானு. வணக்கம் சாம்பவி. 2015ஆம் ஆண்டு சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் தென் மாகாணத்திலே நடத்தி கொண்டிருக்கும் புது வருட கொண்டாட்டம் தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாத்தறை சனா ஜெயசூரிய மைதானத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. புது வருடத்தின் முக்கிய அம்சமாக ஆடவர் அழகு போட்டி தற்போது சிறந்த ஆடவர் ஆண் அழகர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி நடைபெறுகின்றமை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இந்த போட்டியிலே 10 பேர் தற்போதைக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். இவர்களில் சிறந்த 3 தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அதே போன்று புது வருடத்துக்கு உரித்தான பல போட்டிகள், சுவாரஸ்யமான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. உட்பிட்டு கூற வேண்டுமானால் சவுக்கு மரம் ஏறுதல், அதே போன்று சாக்கு பையில் நுழைந்து ஓடுதல், தலையானை சண்டை, அத்துடன் பலூனை உடைத்துவிட்டு ஓட வேண்டிய போட்டி என பல சுவாரஸ்யமான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டிகள் மற்றும் இந்த தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இன்று மாலை மாத்தறை சனா ஜெயசூரிய மைதானத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற உள்ளது. இது தொடர்பான தகவலை தொடர்ந்து கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மாத்தறை சனா ஜெயசூரிய மைதானத்திலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் சகோதரர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புது வருடத்துக்கு தயார் கொள்வனவு செய்த ஆடை தொடர்பில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் வலுப்பெற்றதில் சகோதரர் ஒருவர் மற்றவர் மீது மின்னழுத்தியால் தாக்கியதில் நேற்று மாலை இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. சம்பவத்தில் உயிரிழந்த 19 வயது இளைஞனின் சடலம் மாஞ்சோலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலை தொடர்பில் உயிரிழந்த இளைஞனின் 17 வயதான சகோதரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
மட்டக்களப்பு வெல்லாவெளி போலீஸ் பிரிவின் தும்பங்கேணி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் 32 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக 7 பேர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். கச்சக்கொடி சுவாமிமலையில் இருந்து களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்து பஸ்ஸின் டயர் கலன்றதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெல்லாவெளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பேராதனை கண்ணொர்வ பகுதியில் அரசியல் கட்சியொன்றின் ஆதரவாளர்களுக்கும் மற்றொரு குழுவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் 4 காயமடைந்துள்ளனர். மோதல் தொடர்பில் 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர கூறினார். கட்டடம் ஒன்றின் உரிமை தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையை நேற்றிரவு இடம்பெற்ற மோதலுக்கு காரணம் என தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இந்த மோதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர மேலும் சுட்டிக்காட்டினார். அக்கரைப்பற்று பொத்துவில் இடையில் சேவையில் ஈடுபடும் பஸ்ஸின் பணம் கொள்ளையிட்டமை தொடர்பில் கைதான 2 பெண்கள் உள்ளிட்ட 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் சந்தேக நபர்கள் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்று பொத்துவில் இடையில் சேவையில் ஈடுபடும் பஸ்ஸில் பயணிகளிடம் பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் 3 நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 17,000க்கும் அதிகமான பணம் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கட்டுநாயக்க முதலீட்டு வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீ பரவியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொழிற்சாலையில் இன்று காலை 8:30 அளவில் தீ பரவியதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. கட்டுநாயக்க பிரதேச தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றனர். தீ பரவியதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சில பகுதிகள் இன்னமும் கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை மதுரங்கடலை வீதியின் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இதுவரை நிறைவு பெறாமையால் போக்குவரத்து செய்வதில் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் நிர்மாண பணிகள் இதுவரை நிறைவு பெறவில்லை. காக்காச்சிவட்டை, பலாச்சோலை, ஆணைக்கட்டியவெளி, கம்பியாறு மற்றும் நெட்டியவட்டை ஆகிய கிராம மக்கள் இந்த பாலத்தினூடாகவே பயணிக்கின்றனர். நாள்தோறும் இந்த வீதியூடாக பயணிக்கும் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பாலம் என்றது கட்ட ஆரம்பிச்சு இப்ப ஒரு 5-6 வருடமா போயிட்டு நான் அறிஞ்ச மாட்டில். ஆனா ஒரு தரம் இதை செய்து முடிச்சு போற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த மக்கள் வெள்ள காலம் மட்டும் இல்லை, கோடை காலத்திலையும் இதால பிரயாணம் செய்ய மிச்சம் கஷ்டமா இருக்குது. இந்த காக்காச்சி வட்டை, பிலாச்சோலை, ஆனைகட்டவழி இப்படி கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த பாதையெல்லாம் பிரயாணம் செய்யறாங்க. ஆனால் இன்னும் ஒரு அதிகாரிகளும் இதை என்ன விட மட்டும் கேட்கிறாங்கல்ல. வெள்ள காலத்திலையும் பிரச்சனை இந்த மக்களுக்கு. பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள் என பலரும் நாள்தோறும் இந்த வீதியினை பயன்படுத்துகின்றனர். மழை காலங்களில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. இந்த பாலம் இப்படி இடிக்கிறதால ஸ்கூல் பிள்ளைகள் ஒரு பரத்தக்கார அவசரமாக கொண்டு போக முடியாத நிலை இருக்கிறது. இது எங்களை இந்த பாலத்தை கட்டுறதும் விடுறதும் போங்கிறதுமா இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் பாருங்க வச்சுருக்காங்க. வெள்ள காலம் சைக்கிள் எல்லாம் தூக்கணும், மோட்டர் எல்லாம் கரையேற்ற வழியாக இருக்கு. இதை செய்து தரப்படி நாங்கள் கேட்டுக்கொள்றது சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட. இப்போ நாங்கள் அறிஞ்ச காலம் கூட நீண்ட காலமாக சனங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய பாதை இது. இப்போ நாங்கள் சுற்றி இப்போ ஒரு 8-10 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய அருகே எங்களுக்கு வெள்ள காலம் வந்தால் மிச்சம் கஷ்டம். இதால் எங்களுக்கு போய் கேளாது. பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையிலும் பாலம் முற்றுப்பெறாமைக்கு யார் காரணம்? நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பல்லவா? இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து எதிர்பாருங்கள் 2:25 மணித்தியால செய்திகளில். வணக்கம்.